பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பல நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்ன காது கேட்காதா, நான் கேட்கறதுக்கு வந்து அவர் பதில் தர மாட்டாரா, அவர் கை என்ன குறுகி போச்சா, அவர் கருத்தை நீட்டி ஆசிரிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 59:1-2 வசனங்கள்ல, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்கக்கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேத வசனம் தெளிவா சொல்லுது. நாம செய்யற பாவம், அக்கிரமம், அநியாயம், மீறுதல், ஆண்டவருக்கு விரோதமான, பரத்துக்கு விரோதமான, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களே ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி, அவர் கரத்தை நீட்டி நம்முடைய ஆசீர்வதிக்க கூடாதபடி தடையாய் காணப்படுகிறது. நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே அந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், இந்த அக்கிரமத்தை நான் செய்து விட்டேன், துணிகரமான அந்த பாவங்களை ஈடுபடுத்தி விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து நம்முடைய அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே இருக்கிற நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஆண்டவர் மன்னித்து விலக்கி விடுவார். அப்பொழுது ஜெபத்திற்கு ஆண்டவர் அதிகமாய் அவர் பதிலை தருகிறவராய் காணப்படுகிறார்.